So next one we are going to discuss about time of supply. So the time of supply of goods க்கு என்ன provisions சொல்லிருக்காங்க and service க்கு என்ன and reverse charge mechanism னா அதுக்கு என்ன provisions சொல்லிருக்காங்கன்றத இந்த சாப்டர்ல பாப்போம். இந்த டைம் ஆஃப் சப்ளை வந்து எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எந்த டைமில் நம்ம ஜிஎஸ்டின்றது பே பண்ணணும் அப்படின்றது கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன், in order to calculate and discharge a tax liability, it is important to know that the date when the tax liability arises. ஸோ எப்போ அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால் எப்போ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல் வந்துட்டு இந்த ரூல் தான் யூஸ் பண்ணுவோம். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பை த சப்ளையர், எந்த டேட்டில் சப்ளையர் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் இதுக்கு அடுத்தது லாஸ்ட் டேட் ஆன் விச் ஹீ ரெக்வயர்ட் டு இஷ்யூ இன்வாய்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சப்ளை. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சது, அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு வித்தின் 30 days or 60 daysக்குள்ளே அவங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ அந்த டேட் என்ன அப்படின்றது செகண்ட். அண்ட் இதுக்கு அடுத்தது தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டேட் ஆன் விச் சப்ளையர் ரிசீவ்ஸ் த பேமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சப்ளை. ஸோ அந்த சப்ளை ரிலேட்டடாக அவங்க எப்போ பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது மூணில் விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்னு பார்த்துட்டு அதை தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம், டைம் ஆஃப் சப்ளையாக கன்சிடர் பண்ணுவோம். என்னென்ன மூணு ப்ரொவிஷன்ஸ், எப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் ரிசீவ்ட். இது மூணில் விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்ற மாதிரி ஐ ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் காம்பல்ஷன் ஸ்கீம் கீழே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், மந்த்லி ஃபைலிங் அப்படின்றத நான் பண்ண மாட்டேன். கரெக்டாக? ஸோ அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே என்ன பண்ணணும், எந்த டைமில் டேக்ஸ் பே பண்ணணுமோ அந்த டைமில் கரெக்டாக பே பண்ணணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் அப்படின்றத வச்சுருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஃப் அப் டு 1000 is received over the invoice amount, the supplier can treat invoice date as the time of supply. For example, 5000 ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துல நான் 6000 ரிசீவ் பண்ணிட்டேன். 1000 எக்ஸஸ் தான் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? இந்த எக்ஸஸ் 1000ம் நான் என்ன பண்ணிக்கலாம், சேம் டேட்டிலேயே நான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் கன்சிடர். நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட் டேட் டெஃபினிஷன். ஸோ பேமெண்ட் டேட்டுக்கு ஒரு 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுவேன் இல்லையா, அந்த புக்ஸில் நான் என்ன டேட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பேமெண்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இதுக்கு அடுத்தது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எப்போ கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது பேமெண்ட் டேட் அப்படின்னா இந்த 2 தான். சரிங்களா? அண்ட் இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பார்ஷியல் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த பார்ஷியல் சப்ளையில் என்ன ஆகும், ஃபுல்லாக கூட்ஸை வந்து நான் சப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் ஆஸ்கிங் ஃபார் 5000 kgs ஆஃப் சுகர், நான் இதை என்ன பண்ணுவேன், 2-3 இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் மாதிரி நான் அனுப்புவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஒரு 2000 கொடுக்குறேன், அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது தேர்டாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னவா ட்ரீட் பண்ணிக்கணும், பார்ஷியல் சப்ளையாக ட்ரீட் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்தது கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். ரெகுலர் பேசிஸில் எகெயின் அண்ட் எகெயின் 10 நாள் கேப்பில் 15 நாள் கேப்பில் குட்ஸை சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் ஆஸ் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும், invoice must be issued before or at the time of each statement is issued or payment is received. ஒன்று நான் பேமெண்ட் எப்போ ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணும், ஆர் எல்ஸ் அந்த கூட்ஸை நான் சப்ளை பண்ணுறேன் இல்லையா அந்த டைமில் நான் இன்வாய்ஸ் அப்படின்றது இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட், கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். ஸோ இந்த கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல்னால் என்னென்னா, ரிட்டன் பேசிஸில் நான் வந்து இப்போ தான் இந்த ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா எனக்கு ரிட்டன் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் பேஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேல் அப்படிங்கிறதே பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான வேலிடிட்டி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months நம்ம சொல்லுவோம். நான் சேல் பண்ண டேட்லேருந்து வித்தின் 6 monthக்குள்ளே அவங்க அந்த ப்ராடக்ட் ஓகேவா இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்கணும்.
If they are okay, it will be treated as supply. Sale treat பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்ப்போம். And if within a 6 monthக்குள்ள அவங்க ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த விதமான நோட்டீஸும் நம்ம இஷ்யூ பண்ணாமல் அந்த கூட்ஸை திரும்ப நம்ம ரீப்ரோசஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் டைம் ஆஃப் சப்ளை கம்ப்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் நோ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்னால் ஒரு பிளேஸ்லேருந்து கூட்ஸ் என்ன ஆகும், இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் எல்ஸ் எப்போ அந்த கூட்ஸை வந்துட்டு டெலிவரிக்காக ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ இந்த டேட் எடுத்துக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்தது when there is no movement, goods வந்து மூவே ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புகிறேன் இல்லையா, ஃபிசிக்கலாக மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா? நோ. அண்ட் இப்போ ஒரு பர்சன் வந்து யூகேயில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வேணும், லேண்டோட டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டை மட்டும் நான் அனுப்புகிறேன். இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே இன்னொரு ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் த டேட் ஆஃப் டெலிவரி ஆஃப் கூட்ஸ். எந்த டேட்டில் நான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறேன் அந்த டேட் எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் இன்னொரு டேட் என்ன, எப்போ நான் அதை டெலிவரி பண்ணியிருக்கேனோ அந்த டேட்டு. இதில் whichever is earlier அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ப்ரொவிஷன்ஸ் மட்டும் சொல்லலாமா? ப்ரொவிஷன் சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வில் மூவ் டு தி சம். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்? ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் நம்மளுக்கு 3 கேட்டகரியாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ப்ரொவிஷன். ஸோ ஜென்ரல் ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணீங்கன்னு அந்த டேட் எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டிய டேட்டு, லாஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். தென் பேமெண்ட் டேட். பேமெண்ட் டேட்டில் எது ரெண்டு எடுத்துக்கலாம், எதர் நான் புக்ஸில் பேமெண்ட் ரிசீவ்டுன்னு என்டர் பண்ண டேட்டு ஆர் எல்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் கிரெடிட் ஆன டேட்டு. இதில் whichever is earlier அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு கேட்டகரி என்ன சொல்லியிருந்தாங்க, when there is a movement of goods and no movement of goodsன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்த கண்டிஷனை மறந்துடணும். சரியா? அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருக்கும்போது 2 கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அண்ட் டெலிவரிக்காக குட்ஸை எப்போ ரிமூவ் பண்ணுறீங்க, ரிமூவல் ஃபார் த டெலிவரி. இதில் whichever is earlier. when there is no movement of goods, date of issue of invoice or else date of delivery. எழுதிக்கலாமா? நோட்டில் பார்க்காம எழுதுங்க பார்ப்போம். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா தான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் இனி ஃப்யூச்சரில் போக போக இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வரும். illustration 1 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க அதில். determine the time of supply in the following cases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, invoice issued on, invoice issue பண்ண date and removal of goods for supply. ஸோ டெலிவரிக்காக எப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க goods and goods made available on delivery date. இது அடுத்தது பேமெண்ட் ரிசீவ் பண்ண டேட். அண்ட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு we have to find out the time of supply. ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள், கூட்ஸோட மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கூட்ஸோட மூமெண்ட் இருக்கும்போது நான் எது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும், ரிமூவல் ஆஃப் கூட்ஸ். ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் எது எடுப்பீங்க, date of issue of invoice will be considered as time of supply. அடுத்ததுலையும் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் சேம் டேட்டா மந்த் பாருங்க, இது 5th month, இது 4th month. அப்போ எது எடுப்பீங்க, ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் ஃபார் டெலிவரி 24/23. அடுத்தது 15/4/23. அண்ட் இங்கே ரிமூவல் ஃபார் டெலிவரியில் என்ன சொல்லியிருக்காங்க, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் அப்ளிகபிள் அப்படின்னா தேர் இஸ் நோ மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ். அப்போ நான் என்ன ரெண்டு கன்சிடர் பண்ணணும், டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அண்ட் டேட் ஆஃப் டெலிவரி ஆஃப் கூட்ஸ். இதுவும்
இதுவும் இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணணும். இதில் எது whichever is earlier அப்படின்னு எடுப்போமா? 15/4/23. அடுத்து இங்கே 5 இருக்கு, அப்போ 24 எடுத்துப்போமா? நெக்ஸ்ட் ஒன் 15/6/23. ஈஸியாக இருக்கா அது? என்னப்பா? ஆமாம், என்ன சொன்னேன்? கூட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஐ ஹாவ் டு இக்னோர் தட் ஜென்ரல் ப்ரொவிஷன். அப்போ நான் எது ரெண்டுத்தையும் பார்க்கணும்? எப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் ரிமூவல் ஃபார் டெலிவரி, இந்த ரெண்டு டேட்டையும் கம்பேர் பண்ணணும். இதில் whichever is earlier அப்படி தானே நான் எடுத்துக்கணும், கரெக்டாக? ஐ ஹாவ் டு இக்னோர் தீஸ் டேஸ். அதனால தான் இங்கே 15/6/23 போட்டிருக்கோம். ப்ரொவிஷன்ஸ் புரியுதா? ஈஸியாக இருக்கா, காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? ஓகே. Illustration 2. Ramesh issue an invoice of 54,200 for supply of goods on 10/4/2022 and received 55,000 in his bank account through the NEFT on the same date, which was credited in his books of accounts on 11/4/23. ஸோ நெஃப்ட் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். நம்ம இப்போ ஜிபே எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பேங்கிங்கில் கொடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமுக்கு பேர் என்னது? நெஃப்ட்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட் என்னன்னு பாருங்கள். 1 செகண்ட். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது எப்போ? 10/4/22. கிவன் எழுத சொல்லியிருக்கேன்னா கூடயே சேர்ந்து எழுதலாமா அப்படியே? அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பேமெண்ட் ரிசீவ் ஆனதும் சேம் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா? சேம் டேட்டில் பண்ணிட்டாங்க, பட் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது எப்போன்னு பாருங்கள், 10/4/22. ஸோ கிரெடிட்டட் இன் அக்கௌண்ட் எவ்வளோ? 11/4/23. தங்க இதை ஆக்சுவலி 23ன்னு மாற்றிக்கோங்க. 1/22 1/23ன்னு இருக்குது. ஸோ ரெண்டையுமே காமனாக 23 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இதில் நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க? டைம் ஆஃப் சப்ளை. எது எடுப்பீங்க? ஸோ இப்போ இங்கே ப்ரொவிஷன் எழுதும்போது டைம் ஆஃப் சப்ளை ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என்ன எழுதுவீங்க? டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் டேட். இதில் whichever is earlier அந்த ப்ரொவிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? டைம் ஆஃப் சப்ளை ஈக்குவல் டு 10/4/23 அப்படின்றத நம்ம எழுதணும். சரியா? ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Determine the time of supply of goods and time of supply of excess receipt. How shall you answer if he received 75,000 instead of 55,000? ஸோ இப்போ 55,000 ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 75,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? 20,000 எக்ஸஸாக இருக்குது. இந்த 20,000 நீங்கள் என்னவா ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ளை, கரெக்டா? நெக்ஸ்ட் சப்ளை டேட் என்ன வருதோ அதுதான் நம்மளோட டைம் ஆஃப் சப்ளை. அண்ட் இதுவே இந்த அமௌண்ட் வந்துட்டு லெஸ் தேன் 1000 இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 1000 டைம் ஆஃப் சப்ளை என்னவா இருக்கும்? ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப் டு 1000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் சப்ளையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம்.
if it is exceeding 1000 அப்படினா தான் நான் என்ன பண்ணணும் next supply date என்னவோ அத time of supply ஆ consider பண்ணணும் அப்ப இங்க என்ன எழுதுவீங்க if it is less than 1000 then the time of supply will be 10/4/23 சரியா புரிஞ்சுச்சாப்பா next illustration போலாமா illustration 3 certain goods are sent by Mr. X on approval basis or return basis அப்படினு கொடுத்திருக்காங்க to Mr. Y on 22nd April 2023 and supply gets confirmed and invoice issued on first case ல 20th August சொல்லிருக்காங்க and second case ல 22nd November சொல்லிருக்காங்க so இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணனும் என்ன எடுப்பீங்க goods sent on approval basis so இதுல நான் பார்க்க வேண்டிய condition date of issue of invoice the first and second condition last date of issue of invoice இந்த இடத்துல last date அப்படிங்கிறது என்ன 6 month அப்படினு பார்த்தோமா சரி அப்ப கம்பேர் பண்ணி பாருங்க th August first case la and second case la 22nd November அப்படிங்கும்போது எவ்வளோ மந்த் ஆகுதுன்னு பாருங்க இன்வாய்ஸ் அவங்க எப்பக்குள்ள கொடுத்துருக்கணும் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 22/11/23ல பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்காங்க அண்ட் 6 மந்த் எப்போ எண்ட் ஆகுது 21/10/23 ஓட எண்ட் ஆகுதா கம்ப்யூட் பண்ணி பாருங்க 6 மந்த் ஓகே ஸோ இப்போ இந்த 6 மந்த் அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அண்ட் இது ரெண்டுத்தில் whichever is earlier அப்படின்னு எடுக்கணும் தென் டைம் ஆஃப் சப்ளை வில் பி 21/10/23 ஓகேவா இப்போ வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்காடா இதில் எதாவது இருந்தால் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட் போகணும் இந்த 6 மந்த் டேட் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா சேல் எப்போ நடந்திருக்கு 22nd April அண்ட் இதிலிருந்து அப்படியே 6 மந்த் கம்ப்யூட் பண்ணுங்கள் இப்போ மே 22nd மேக்கு அடுத்தது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 1 2 3 4 5 6 ஆயிடுதா ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்யூட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் பார்க்கும்போது நமக்கு வேறு ப்ரொவிஷன்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும் இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ் கூட்ஸ் எப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ட் செகண்ட் கண்டிஷன் டேட் ஆஃப் பேமெண்ட் ஸோ பேமெண்ட் டேட் அப்படிங்கும்போது நம்ம 2 கேட்டகரி பார்ப்போமா என்னென்ன நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணது ஒன்று அண்ட் ரிவர்ஸ் சார்ஜில் யார் பே பண்ணுவா ரெசிபியன்ட் அப்போ இந்த இடத்துல கிரெடிட்டடுக்கு பதிலாக என்னென்னு வரும் டெபிட்டட் அப்படின்னு வரும் அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அப்படின்றது இங்கே 30 days ஓகேங்களா அண்ட் இது 4ல் whichever is earlier அப்படின்னு எடுத்துக்கணும் என்னென்ன கண்டிஷன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் பார்க்கும்போது டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் எப்போ நான் ரிசீவ் பண்ணேன் அண்ட் இதுக்கு அடுத்தது பேமெண்ட் டேட் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணது அண்ட் அமௌண்ட் வந்து எப்போ டெபிட் ஆச்சு அண்ட் இதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு 30 days நான் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்கள அதுலேருந்து +30 days
இது 4ல whichever is earlier. Okay. Illustration 4 போயிரலாமா? Mr. Amar supplies a goods to Mr. Nath. You are required to determine the time of supply considering the following details. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1/4/2022ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது 10/4/22ல கூட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 15/4ல அமர் என்ன பண்ணுறாங்க, இன்வாய்ஸ் அப்படின்றத இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் 24 பேமெண்ட் மேக் பண்ணுறாங்க. அண்ட் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அமௌண்ட் டெபிட் ஆனது பார்த்தீங்கன்னா 25/4. ஸோ இதில் டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன 4 டேட்ஸ் எடுத்துக்கணும் நான். ஃபர்ஸ்ட் ஒன் receipt எப்போ, receipt எப்போன்னு பாருங்க. அது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 10/4 தானே. receives the goods ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10/4/22. அடுத்து பேமெண்ட். ஸோ இதில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்? 24/22. அண்ட் அமௌண்ட் டெபிட்டட் எப்போ? 25/4/22. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன எடுக்கணும்? 30 days. இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணதுலேருந்து 30 days ப்ளஸ் பண்ணுங்கள். இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 15/4ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே எடுத்துக்கோங்க. சப்போஸ் 16/5/22 அப்படின்னு வருமா? ஸோ இதில் whichever is earlier. எது earlier? 10/4/22. then time of supply equal to 10/4/22 அப்படின்றத we have to mention, right? and இன்னொரு கண்டிஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. how shall your answer differ if the goods were received by North on 30/4/22 instead of 10/4/22? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 30/4/22 ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் என்னவா வரும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. 24/22 கரெக்டா? இது தானே எடுப்போம். ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷன் அதை எழுதிட்டு in this case time of supply will be அப்படின்னு போட்டுட்டு என்ன எழுதுவீங்க? 20/4/22 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அண்ட் நீங்கள் இப்போ நான் எப்படி இந்த ப்ரொவிஷன்ஸ் எழுதி அது பக்கத்தில் டேட் போட்டு whichever is earlier அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் எழுதணும். அண்ட் நீங்கள் TOSன்னு போட்டிருக்கேன்னா இது மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் எழுதி வச்சிடாதீங்க. டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு எழுதுங்க. ஓகே, காப்பி பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் அ வவுச்சர். ஸோ இந்த வவுச்சர் அப்படிங்கிறத எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க? சேம் டேட்லையா? இங்கே இருக்கிறத விட்டுருங்கப்பா. வவுச்சர் அப்படின்றத எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க? லூலு போயிருக்கீங்களா? அங்கே கண்டினியூஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண என்ன ஆகும்? உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகிட்டே வருமா? கரெக்டாக? ஸோ அந்த பாயிண்ட் ஆட் ஆகிறத நம்ம இன்வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அந்த இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து எவ்வளோ ருபீஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கூட்ஸ் அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இந்த கூட்ஸை வாங்கினா மட்டும் நான் இந்த வவுச்சரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஒரு ப்ரொவிஷன்.
அண்ட் இஃப் இன் கேஸ் அது அந்த ஸ்பெசிஃபிக் கூட்ஸுக்கு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா எப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் எடுத்துக்கணும். இந்த கூட்ஸுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா எப்போ நீங்கள் அதை ரிடீம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட டைம் ஆஃப் சப்ளை. ஓகே. அண்ட் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மற்ற கம்பெனிஸ் கூட வந்துட்டு டைஅப் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் கம்பெனிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்தந்த எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ கன்செஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இது யூஸ் ஆகும். ஓகே. இதில் என்ன ப்ரொவிஷன்? ஓகே. ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ரெடீம் பண்ண டேட். ஓகே. அண்ட் சாந்தி கேஸ் போயிருக்கீங்களா? ட்ரிபிள்எஸ் நீங்கள் இல்லை. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5 rupees 10 rupees இந்த மாதிரி சேஞ்ச் இல்லைன்னா they will give a token. கரெக்டாக? அந்த டோக்கனை வந்து இந்த கூட்ஸ் நீங்கள் வாங்கும்போது தான் நீங்கள் இந்த டோக்கன் கொடுத்து ரிடீம் பண்ணிக்கலான்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அந்த கேஸில் நான் என்ன எடுத்துக்கணும்? டேட் ஆஃப் ரிடம்ஷன். இதே அந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸ் நீங்கள் ஃபுட்டு வாங்கினா தான் இந்த டோக்கனை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். ஓகே. ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவே வந்துட்டு இன்னும் ஒரு சில கேசஸ் மேலே பார்க்காததில் கவர் ஆகாது ஒரு சில கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வேர் அ பீரியாடிக்கல் ரிட்டர்ன் இஸ் டு பி ஃபைல்டு. இப்போ நான் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அந்த டேட்டில் நம்மளோட டைம் ஆஃப் சப்ளை என்னவாக இருக்கும் அப்படின்னா எப்போ நம்ம ஃபைலிங் பண்ணணுமோ அதுதான் என்னோட டைம் ஆஃப் சப்ளை. அதர் கேசஸில் எல்லாமே டேக்ஸ் எப்போ பே பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட டைம் ஆஃப் சப்ளை. ஓகே. ஸோ இதோட டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஸோ எல்லா ப்ரொவிஷனும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இதில் இருக்கிறதையாவது எழுதி வச்சுக்கோங்க. அங்கே மேலே பார்த்ததோட சம்மரி தான் இது நான் இங்கே கொடுத்துருக்கு. சரியா? இந்த ஒரு பேஜை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தட்ஸ் எனஃப். சரியா?